ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதி கிட்ட தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் மேல இருக்கிற கேஸை வாபஸ் பண்ண சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி என்னால இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்னங்க இது, இந்த பொண்ணு இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு போகுது, என்னால இந்த பொண்ணை இவ்வளோ திமிரா பார்க்கவே முடியலங்க, எனக்கு கோவம் மண்டைக்கு ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவும், நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு என்ன மாப்பிள்ள இது, என்ன அந்த பொண்ணு இவ்வளவு திமிரா பேசிட்டு போகுது, இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளாவ என்னோட சுரேஷுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் மூஞ்சி அப்படி சுண்டி போகுது. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவும், இல்லை மாப்பிள்ள இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளா இருக்கிறான்னு உங்களுக்கே தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக என் பையன் வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, உங்க பையனுக்கு திரும்ப வேலை கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணணும், அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னால ஏத்துக்கவே முடியாது, இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா, கண்டிப்பா யார் சொல்றதுக்கும் அடங்க மாட்டான்னு எனக்கு தோணுது. இப்போ நாங்களா போய் பேசினாலும் கண்டிப்பா எங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டான், இப்படி ஒரு பொண்ணை பார்த்து எப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, என்ன மாமா, அப்பாவே உங்ககிட்ட இப்படி பேசுகிற அளவுக்கு அவள் எல்லாரையும் கோவப்படுத்திட்டு போயிட்டாலே மாமா, அவளை சும்மாவே விடமாட்டேன் மாமா, இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே, இங்கே பாருடி, என் மாமா கிட்ட எப்படி பேசுகிற நீ, என் மாமாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமாடி, இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒரு பொறுக்கிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதையை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் மேலே இருக்கிற கேஸை என்னால் யார் சொன்னாலும் வாபஸ் பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, மேலே என்கிட்ட மேலும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுவேன், என் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணியோ என்ன பிளாக்மெயில் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது, அப்படி பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்பி ஆஃபீஸ்க்கு போவேன், உங்கள் கேஸை வாபஸ் பண்ணுறதுக்காக இல்லை, உங்கள் மேலே மீண்டும் ஒரு கேஸை கொடுக்கறதுக்காக, கண்டிப்பாக இந்த கேஸை கொடுத்து உங்கள் வேலையே நிரந்தரமாக போகிற மாதிரி நான் பண்ணிடுவேன், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ் பயங்கர கோவத்தோட திரும்பவும் தங்கராஜு கிட்ட போகிறாங்க. மாமா, அவள் என்ன சொல்கிறான்னு தெரியுமா மாமா, நம்ம அவளை பிளாக்மெயில் பண்ணால் திரும்பவும் போய் கேஸ் கொடுப்பாலாம், கேஸு கொடுத்தா உங்களோட வேலை நிரந்தரமாக போகிற மாதிரி ஆகிடும், உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் என்கிட்ட என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு திமிரா என்கிட்டே பேசுகிறா மாமா, என்கிட்ட வேலை இல்லாதனால எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல மாமா, கொஞ்சம் பொறுமையாக போகலாம் தான் இந்த விஷயத்தில் நான் அமைதியாக வந்துட்டேன் மாமா, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சுரேஷ், நானும் இவ்வளோ திமிரா நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல சுரேஷ், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறேன், இங்க பாருங்க மாமா, அதையும் சொன்ன மாமா, என் அப்பா கிட்ட போயிட்டு இதை பற்றி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட ஏதாச்சும் பேச வந்தீங்க, நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை நிரந்தரமாக வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்லிட்டா மாமா, நம்ம திரும்ப அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா அவள் கம்ப்ளைண்ட் இது பண்ணி எனக்கு நிரந்தரமாக வேலை இல்லாமல் போயிட போகுது மாமா, இங்கே பாரு சுரேஷ், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத, எதுக்காக நீ கவலைப்படணும், நீ கவலைப்படாத சுரேஷ், இங்கே பாருங்க மாமா, நம்ம அவசரப்பட்டதுனால தான் இப்போது இங்கே நிற்கிறோம், கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாமாமா, அவங்க இந்த கேஸு என்கொயரி முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வேலை வந்துடும், அதுக்கப்புறம் இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன், இவகிட்ட நம்ம திமிரா பேச போய் அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் என்னோட வேலையே இல்லாத மாதிரி ஆகிடுமாமா, இதில் நான் பொறுமையாக போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமே, பரவாயில்ல மாமா, என்னோட வேலைக்காக நான் பொறுமையாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன சுரேஷ், என்ன நீ இப்படி பேசுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை சுரேஷ், நான் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறேன், கண்டிப்பாக அவங்க அப்பா எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்த முறையில் எடுத்து சொல்லி கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கு புரிய வைப்பான், நீ கவலையே
கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன பண்ணாலும் என்னோட வேலைக்கு எதுவும் ஆகாத மாதிரி பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அதுக்கப்புறம் மலர் இவங்க 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ மதி இப்படியெல்லாம் பேசுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இதை கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு தெரியுமா அண்ணி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ரேவதி, நானும் அதிர்ச்சியில் தான் இருக்கேன். எப்படி மதியால் மட்டும் இப்படி பேச முடியுது எனக்கு தெரியல. ஆனால் பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் மதி, இருக்கணும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே 2 பேரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியராஜ் வராரு. என்ன மலரு, என்னாச்சு உனக்கு, ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, மதி பேசிட்டு போனதெல்லாம் கேட்டாவே எனக்கு இப்போ கூட எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு இருக்குதுங்க. அதுவும் அத்தை கிட்ட, மாமா கிட்ட, தங்கராஜ் அண்ணன் கிட்ட, இவங்க எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ தைரியமாக மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பினே இருந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம லக்ஷ்மி உள்ளே போகிறாங்க. இங்கே பாருமா, என்னதான் இருந்தாலும் சுரேஷ் உன்னோட புருஷன்ற எண்ணம் உனக்கு இல்லவே இல்லையாமா, எதுக்காகமா சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற? இங்கே பாருங்க, இதை பற்றி என்கிட்ட யாரும் கேட்காதீங்க. எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த விஷயத்தில் என்னோட முடிவு என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலையும் அதாவது முடிவுன்றது ஒன்று தானே, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாலும் அந்த முடிவு மாற போகிறது கிடையாது. அதனால் பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணாவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது லக்ஷ்மிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா, பெரியவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுக்காகவாது, அவங்க மரியாதைக்காகவாது போய் கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறியாமா நீ? இங்கே பாருங்கள், நான் எதுக்காக சொல்லணும்? என்னால் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் நடந்துப்பேன். அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்கல, அப்படி கொடுக்கலன்னு ஏதாவது என்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு கோவத்தில் பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே லக்ஷ்மி எதுவுமே பேசாமல் எழுந்து போயிடுறாங்க. போய் தன்னோட வீட்டுக்காரர்கிட்ட, ஏங்க இங்க பாருங்க, அந்த அழகுமதி கிட்ட போய் நான் பேசினேங்க, ஆனா அவ என்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? அதை கேட்டுட்டு நான் பாட்டுக்கு எழுந்து வந்துட்டேங்க. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசவே இல்லை. திரும்பி பேசுறதுக்கு எனக்கு வாயே வரவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சுங்க. எப்படிங்க இப்படி ஒருத்திய நம்ம பையனுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சாரு? எனக்கு சத்தியமா புரியலைங்க. இவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறவன்னு தெரிஞ்சோம், மாப்பிள்ளை எதுக்காக இப்படியெல்லாம் நம்ம பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு? நம்ம பையன் எப்படிங்க சந்தோஷமா இருப்பான்? கல்யாணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக தானே. இப்போ நம்ம பையனுக்கே இப்படி ஒரு வாழ்க்கை பிடிக்கலனா இப்போ நம்ம பையன் எங்கெங்க போய் சொல்லுவான்? அதுக்காக தான் வந்த 2 நாளில் என் பையன் அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் போல. அதுவும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அவன், இனிமே எப்படிங்க நிம்மதியாக இருக்க போறான்? அதை நினைச்சாவே நெஞ்சே பதறுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லக்ஷ்மி சொல்ற? இதை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அவளுக்கு என்ன, இந்த வீடு என்ன அவளுதுன்னு நினச்சிட்டாளா? அவள் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக போய் அழகுமதி கிட்ட, இங்கே பாருமா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீடே உன்னோட பேரில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே என்ன? இந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டியா என்ன? என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன என்னோட இஷ்டத்துக்கு படி இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இந்த வீட்டில் காலையிலேருந்து உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் யார் சொல்கிறதையுமே கேட்காம நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போகிற, நீ நினச்சதை செய்கிற, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஆனால் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்குது? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொல்லி நான் கேட்காம இருக்கேன்? இந்த கேஸில் என்னால் வாபஸ் பண்ண முடியாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றியே பேசி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கோவத்தில் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்கே பாருமா, பெரியவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாலாம் வளர்க்கலையா? எப்படி வளர்த்துருக்காங்க உன்னை? இப்படி நீ பேசுகிறத
பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருதுமா. அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளோ மரியாதை தான் உங்களுக்கும் கொடுப்பேன். நான் என்ன அடிமை நினச்சிட்டிங்களா? இந்த வீட்டுக்கு தாலி கட்டிட்டு வந்துட்டா இந்த வீட்டுக்கு நான் அடிமை ஆயிடுவேன், அப்படி தானே உங்கள் நினைப்பு? என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை விட்டு அனுப்பணுமா அனுப்பிக்கோங்க. என்னால் வெளியே போய் தனியாக வாழ முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னால் தனியாக நிற்க முடியும். இந்த உலகத்தை என்னால் தனியாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திமிரா பேசுகிறாங்க. என்னம்மா நீ ஒரு பொண்ணு மாதிரியே பேசுகிற? திமிரு பிடிச்சவளே, இப்படியெல்லாம் பேசுறது ஒரு குடும்பத்துக்கு அழகே கிடையாது. இங்கே பாருமா, இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை போய் வாபஸ் பண்ணிட்டு வா. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு கோவம் வந்துடும். என்னம்மா பண்ணுவேன்? இந்த வீட்டை விட்டு போ. முதல்ல இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறத கேட்காம நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி ரொம்பவே கோவமா எஸ்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. போன உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், நான் சுரேஷ்ன்றவர் மேலே நான் கேஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா சார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை மிரட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார். நான் கேஸ் கொடுத்ததுனால தான் அவரோட கல்யாணம் நின்றுச்சுன்னு என் அப்பாவை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது கல்யாணம் ஆயிடுச்சேன்னு அவங்க வீட்டில் இருக்கேன் சார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் புருஷன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். என்னால் இந்த கேஸை வாபஸ் பண்ண முடியாது. அவர் பண்ணது தப்புன்னு அவர் உணரணும். அதே மாதிரி அதை அவர் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க எதுவுமே கேட்குற மாதிரி இல்லைங்க சார். என்னோட மனசையும் சரி, என்னோட மொத்தமாகவே என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எஸ்பி வந்துட்டு உடனடியாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போவே கிளம்புங்க, நான் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சுரேஷ் எங்கன்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எஸ்பியை பார்த்த உடனே நம்ம லக்ஷ்மிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ரொம்பவே பதட்டமா, சார் என் பையனா உள்ளதான் சார் இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சார் அப்படின்னு பதறி போய் லக்ஷ்மி வந்துட்டு சுரேஷை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே சுரேஷும் வராங்க. வந்த உடனே, சார் வாங்க சார், நீங்கள் எப்படி சார் இங்கே பாருங்கள் சார், நீங்களே சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருக்க மாட்டேங்களா சார், வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சொல்லவும், இங்கே பாருங்க சுரேஷ், நீங்கள் படிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு வந்தீங்களா, இல்லை படிக்காமல் காசு கொடுத்தது இந்த வேலைக்கு வந்துட்டீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல சுரேஷ் அப்படின்னு சொல்லிவோம். இல்லை சார், நான் படித்து தான் இந்த வேலைக்கு வந்தேன். அப்போது நீங்கள் படித்தவங்க மாதிரியே நடந்துக்க மாட்டீங்களே, அந்த காலத்தில் படிக்காத தற்கொலைங்க பொண்ணுங்களை அடிமையாக நடத்துகிற மாதிரி இந்த வீட்லேயும் நடக்குதுன்னு அதாவது மதி கேஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டு மேலே. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்கள் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்களாமே, எதுக்காக அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் யாருமே டார்ச்சர் பண்ண கிடையாது, நாங்கள் யாருமே டார்ச்சர் பண்ணாமல் அதாவது என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணுமா, அப்போதாம்மா அவன் வேலைக்கு போவான்னு அவகிட்ட எடுத்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தோமே தவிர அவகிட்ட யாருமே பிளாக்மெயில் பண்ணி பேச கிடையாது. ஏமா மதி, உன்கிட்ட நாங்கள் பிளாக்மெயில் பண்ணியா பேசணும்? ஏமா இப்படி அந்த சார்கிட்ட இவ்வளோ பொய் சொல்லி நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, இது இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, இவர் இருக்கிற போது ஒரு பேச்சையும் இவர் இல்லாத போது ஒரு பேச்சையும் பேசுறது ரொம்ப தப்பு. இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இங்கே பாருங்க சார், இவங்க நடிக்கிறதுலே தெரியலீங்களா சார், எப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, இன்னொரு முறை என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டீங்க, இல்லை என்ன கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கராஜ் வராரு. வந்த உடனே போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, என்ன சுரேஷ், உனக்கு வேலை திரும்ப வந்துருச்சு போல, உனக்கு வீட்டுக்கு வந்தே வேலையை திரும்ப கொடுக்குறாங்க போலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி இங்கே வராரு அவர் தான் சார், இவர் சொல்லி தான் சார் இந்த தப்பு எல்லாத்தையும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் இருக்கிற தைரியத்தில் தான் சார் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சுரேஷ், இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்,
நான் உண்மையாக அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார், நீங்கள் நம்புங்க சார் அப்படின்னு பம்பி பம்பி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம எஸ்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்பவும் இந்த பொண்ணுக்கிட்ட யாராவது அதாவது வற்புறுத்துறதோ இல்லை கொடுமைப்படுத்துறதோ திரும்பவும் கேள்விப்பட்டேன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு தூக்கிட்டு போய் லாக்கப்பில் வச்சிருவேன். கண்டிப்பாக 2-2.5 வருஷத்துக்கு நீங்கள் வெளியவே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே பாருமா, திரும்பவும் இந்த வீட்டில் இருக்கிற யாராச்சும் உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்களோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ நீ எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா, கண்டிப்பாக அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே லக்ஷ்மியோட வீட்டுக்காரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கராஜுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த எஸ்பியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போன்னு பார்த்து போனவர் திரும்பி வந்து, இங்கே பாருங்கள் சுரேஷ், 2 நாள் கழித்து நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வாங்க, வந்து உங்கள் அதாவது என்கொயரி வந்து லாஸ்ட் என்கொயரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் என்கொயரியில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வந்தால் உங்கள் வேலை வந்து மிஞ்சம். நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வேலை திரும்ப கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் பொண்ணுங்கக்கிட்டேயோ இல்லை கேஸ் கொடுக்க வரவங்கக்கிட்டேயோ கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க. பப்ளிக்கு சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. அதாவது பப்ளிக்கை அடிமையாக நடத்துறதுக்கு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு அழகுமலர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க நீ, என்னோட புருஷனையும் சரி சுரேஷையும் சரி அழகுமதி ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் வேணும் தான். 2 பேரும் எப்படி ஆடி அவர் விரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைதான். இப்படி ஒரு பொண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் தேவைதான் அண்ணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ரேவதி, என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அதுவும் போலீஸ் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நம்ம அழகுமதி இப்படி இருக்காங்களே, எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் அத்தை மாமா ரொம்ப பாவம் இல்லை. இங்கே பாருங்க நீ, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அவங்களுக்கெல்லாம் இது தேவைதான். பொண்ணுனா எப்படி இருக்கணும், பொண்ணை இப்படி தான் நடத்தணும் அப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையை வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதா? அதனால தான் இப்போது அழகுமதி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசி கெடுத்து விட்டுற போகிறீங்க. எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே திருந்தி அவங்களுக்கு நல்ல புத்தி வந்து பொண்ணுங்களுக்கும் அதாவது அவங்கள தேடி ஒரு உதவின்னு வரவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ரேவதி அண்ணி அமைதியாக இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் கிளம்பின உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு, என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இது குடும்பமா இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இந்த குடும்பத்தில் எப்படிம்மா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே உன்னால் கேஸ் கொடுக்க முடியுது? இங்கே பாருங்கள், அதாவது நானாக போய் கேஸ் கொடுக்க கிடையாது, நீங்கள் எல்லாரும் தானே என்னை கேஸ் கொடுக்க வச்சிங்க. நான் இந்த விஷயத்தில் என்னோட முடிவை முதலே சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறமும் வந்து உன்னோட புருஷன் உனக்கு மனசாட்சி இல்லையா, அப்படி இல்லையா இப்படி இல்லையா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் பாட்டுக்கு அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அப்படி தானே? என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. இனிமேல் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்காமையோ இல்லை அவங்களுக்கு சம உரிமை கொடுக்காமலேயும் இருந்தால் கண்டிப்பாக அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன். அதை கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உரிமையை நான் வாங்கி கொடுப்பேன். பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கு போய் சேரணும். அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு நம்ம தங்கராஜ் கூட சேர்ந்து சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் குடிச்சு அப்படியே ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன சுரேஷ், உன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு சுரேஷ், உன்னோட வேலை திரும்ப கிடச்சிரும்ன்றதுக்காக தாண்டா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ அவள் உன்னையும் சரி என்னையும் சரி ஒரு துளி அளவு கூட மதிக்கவே மாட்டேங்கிறாளே. இப்போ நம்ம என்ன பண்ணி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஏதாவது பண்ணால் அவள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக உன்னோட வேலை பாதிக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுரேஷ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, எப்படியாவது எனக்கு அந்த வேலை திரும்ப வேணும் மாமா. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் மாமா, என்னோட வேலை எனக்கு திரும்ப வேணும். நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் மாமா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு
அழகுமதி இருந்துட்டு அப்பதான் சாப்பிட்லான்னு வெளியே போகிறாங்க. போன உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே இங்கே பாரு மலரே, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் நீ செஞ்சு போடணும்னு அவசியமெல்லாம் இல்லை. அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துக்கிட்டோம். திரும்ப அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ வேலைக்காரி போய் அவளுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே, எதுக்காக அவங்க கிட்ட மட்டும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்க அத்தை, அவங்க நியாயத்தை பேசுறதுனால அவங்க தப்பானவங்க ஆயிட மாட்டாங்களே, அவங்களும் ரொம்ப பாவம் இல்லை, அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல, நம்ம சுரேஷ் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, சுரேஷ் அப்படி பண்ணதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சுரேஷ் தள்ளாடிக்கிட்டு வரதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே லட்சுமிக்கு நெஞ்சே வடிஞ்சது. இங்கே பாருடி, பாரு, உன்னால என் பையன் எப்படி கெட்டு கிடக்குறான்னு பாரு, வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, ஆனால் என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டியடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல கிடையாது. நீங்கள் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வச்சிங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னங்க பண்ணேன்? இந்த மாதிரி என் மேலே குறை சொல்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்களா? என் மேலே தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, தெரிஞ்சிருந்தோம் பொண்ணுங்க தான் எல்லா தப்பையும் ஏற்றுக்கணுன்றது ஒன்று இருக்குதா என்ன? இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இதை பற்றி எங்ககிட்ட பேசாதீங்க. அப்படி பேசினா என்ன விளைவு ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து எப்படிங்க உங்களால் இப்படி என்கிட்ட பேச முடியுது? இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. அவர் உடம்பு கெடுது, குடிச்சிட்டு வந்தா, அவர் குடிச்சா அவர் உடம்பு கெடுகுது. நான் என்ன அவரை குடிச்சிட்டு வர சொன்னேன்னா என்ன? இல்லை நானும் அவர்கிட்ட போய் அந்த பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேனா? நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? அவங்களா போய் வாங்கி குடிச்சிட்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்கள், திரும்பவும் என்னை பற்றி நீங்கள் குறை சொல்கிற வேலை ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லட்சுமி வாயை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர்ந்துட்டு, மதி போதும் மதி, வா மதி போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு மதி, இத்தனை வருஷமா இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நான் கேட்கணும்னு அப்படி இருந்த எல்லா கேள்வியும் கேட்டு கொட்டி தீர்த்துட்ட நீ, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது. இதெல்லாம் வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு ஒரு நேரமே கிடையாது. ஆனால் அவங்கள கேள்வி கேட்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும். ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும்? அப்படி இப்படின்னு 1000 யோசனை மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ அது எல்லாத்தையுமே இப்போது தீர்த்து வச்சுட்ட. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது மதி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சித்து வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க, நீ அண்ணனோட விஷயத்தில் நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு. அண்ணன் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கு, தப்புக்கான தண்டனையை அண்ணன் அனுபவிச்சது ஆகணும்ல, அதனால அண்ணனுக்கு இது தேவைதான். நீங்கள் அந்த கேஸை வாபஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்காக அந்த கேஸை வாபஸ் பண்ணணும்? நீங்கள் அந்த கேஸை வாபஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ரொம்பவே அதிர்ச்சியோடையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அழகுமதி இருந்துட்டு அழகுமலர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இங்கே பாரு அழகுமதி, நான் இப்போ தான் சாப்பாடெல்லாம் காலியாச்சு, நீ கவலைப்படாத, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே, இந்த மதி சாப்பிடு, கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு, அது நேரத்துக்குள்ளே எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னவும், இதை கேட்ட உடனே அழகுமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் இவ்வளோ செஞ்சு கொடுத்ததே எனக்கு பெரிய விஷயம்தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டி எனக்காக பண்ணியிருக்கீங்க, இதில் என்னால் எப்படி குறை சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் அது எனக்கு அமிர்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதில் எதுவுமே நான் குறை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு அழகுமதி, நீ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற தெரியுமா? நீ பேசுறது எல்லாமே நியாயம்தான், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது, நீ நியாயத்தை எடுத்து பேசுறதுனால உன்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது மதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, என்னை பிடிக்கணுன்றதுக்காக மற்றவங்க கூட நான் யார் கூடயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன், நான் எப்படி இருக்கணும்னோ அப்படி தான் இருப்பேன், மற்றவங்களுக்காக என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் எப்படி இருக்கணும்னோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் இருந்துட்டு நம்ம மதியோட வீட்டுக்கு போய் மதியை பற்றி எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப கோவத்தில் பேசி புலம்பிட்டு வராங்க. இங்கே பாருங்கள்,
உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன், உங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம இப்போ உங்கள் மாப்பிள்ளை மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக உங்கள் பொண்ணு இருக்கா. நீங்கள் தான் ஏதாவது பண்ணி உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த கேஸை வாபஸ் பண்ண வைக்கணும். நீங்கள் தான் அதை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடியே நம்ம அழகுமதிக்கு நம்ம காஞ்சனா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே இங்கே பாரு அழகுமதி, எப்படி இருக்க அழகுமதி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் எப்படியோ இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே, இனிமேல் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன வெளியே துரத்தி விட்டால் கூட உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி என் வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அழகுமதி, இப்படியெல்லாம் பேசாதடி, ஏண்டி பேசிக்கிட்டு இருக்க இப்படி? இங்கே பாரு, மாப்பிள்ளை மேலே இருக்கிற கேஸை ஏண்டி வாபஸ் பண்ண மாட்டேங்கிற? எதுக்காகடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அழகுமதிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கம்மா, இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப எதுக்காக இதை பற்றியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதை பற்றி யாராச்சும் என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. முதல்ல ஃபோனை வையமா, இங்கே பாருடி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அழகுமதி ஃபோனை வச்சுறாங்க. திரும்ப அழகுமதி இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.